தொடர்ந்து உடல் சோர்வு இருக்கிறது, சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாம இருக்குது. அதே மாரி நமக்கு முகப்பரு இருக்கிறது, எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு. உடல் எடைய வந்து குறைக்கிறதும் சிரமம். அதே மாரி உடல் எடைய வந்து அ கூட்டுறதும் வந்து எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்றவங்க. சரி அதே மாதிரி வந்து பயம், பதட்டம், டிப்ரஷன் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி உண்டாகுது. இல்ல வந்து சில உணவுப் பொருட்கள் சடனா வந்து எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது. இந்த 5 வகையான அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நீங்க முதல்ல பண்ண வேண்டியது உங்க குடல வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணிட்டு, ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கிறது. கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடியது. அதாவது பூண்டு, வெங்காயம், வெந்தயம் இதெல்லாமே வந்து ப்ரீபயாட்டிக்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வகையான உணவுப் பொருட்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி பயறு வகைகளையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து நம்ம சேர்த்துக்கணும். ப்ரோபயாட்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோர், நீராகாரம், ஊறுகாய் வந்து அதிக உப்பு, காரம் இல்லாம நம்ம ஊறுகாய் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது, நம்ம குடலுக்கு நல்ல ஆரோக்கியமான பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள ஃபாலோ பண்றது. இந்த விஷயங்களெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியமா வந்து இருக்கும். குடலும் வந்து ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு வந்து உருவாகும்.